குட் ஈவினிங் டியர் அயன் காம்ரேட்ஸ். இன்னைக்கு சொல்ல போகிற டாபிக் வந்து ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஆர்ம்ஸோட பின்பகுதி, பேக் ஆர்ம்ஸ்பாங்க. இங்கே பாருங்க, இதான் ட்ரைசெப்ஸ். ஆமாங்கண்ணே, இதான் கையோட பின்பகுதி, பேக் ஆர்ம்ஸ். ட்ரைசெப்ஸ் இந்த சென்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மசில்ஸ். 3 தசைகள் அடங்கிய ஒரு தொகுதி தான் ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 தசைகள் இருக்கும். முக்காலி, 3 சைக்கிள் வண்டி, ஆட்டோ, ட்ரைசைக்கிள்ன்ற பாருங்க. அது மாதிரி 3 தசைகள் சேர்ற ஒரு மசில் தான் ட்ரைசெப்ஸ். பைசெப்ஸ்னா 2 தசைகள் சேர்றதுதான் பைசெப்ஸ். அது 2 சக்கர வண்டி பைசெப்ஸ். இந்த ட்ரைசெப்ஸ்ன்றது வந்து 3 தசைகள் சேர்றது பெரிய மசில். இப்போ ஒருத்தர் வந்து ஆர்ம்ஸ் எனக்கு பெருசா வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, நீங்க வந்து ட்ரைசெப்ஸை தான் பெருசாக்கணும். டம்பிள்ஸ் எடுத்து ஆர்ம்ஸா அடிச்சோம்னா ஆர்ம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டெவலப் ஆகும். உங்களுக்கு அர்னால்டோட 22 இன்ச் ஆர்ம்ஸ், இன்னைக்கு பாடி பில்டிங்ல எவ்வளவு பெரிய 22 இன்ச் ஆர்ம்ஸ் வச்சிருக்கிற ஆளுகள் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் வந்து தொடர் மாதிரி இருக்கும், பின்கைகள் வந்து தொடர் மாதிரி இருக்கும். ட்ரைசெப்ஸ்ல மிஷின்ல போடுற எக்ஸசைஸ் என்னன்னு நீங்க பார்ப்போம். ஓகே, ஸ்டாப். புள்ளி பிரஸ் டவுன், அதாவது பாருங்க, ஒரு சின்ன ஹேண்டில வச்சு ஆர்ம் செய்யறாரு பழனி குமார், நம்ம சீனியர் பாடி பில்டரு. புள்ளி பிரஸ் டவுன் ஒரு சின்ன ஹேண்டில் வச்சு பிரஸ் பண்றாரு, நேராவே நின்றுங்க சும்மா. ட்ரைசெப்ஸ்ல மசில்ல உழுகுது பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10-10 3 செட்டு, இல்ல 15-15 3 செட்டு. ட்ரைசெப்ஸ், பேக் ஆர்ம்ஸ். இந்த 4 ஆர்ம்ஸ் மட்டும் தான் அசையணும், இந்த அப்பர் ஆர்ம்ஸ் வந்து அசையக்கூடாது. இந்த 4 ஆர்ம்ஸ் மட்டும் அசைக்கணும். கரெக்டா செய்யறாப்ல பாருங்க, மசில் இங்க விழுகுது பாருங்க, வெயிட் இங்க விழுகுது பாருங்க. ரைட், ஸ்டாப். ரெண்டாவது எக்ஸசைஸ் புள்ளி ரிவர்ஸ் பிரஸ் டவுன். அதாவது முதல்ல பழனி வந்து மேல பண்ணாரு ஓவர் கட் பிரஸ் டவுன், இப்போ வந்து ரிவர்ஸ்ல பண்றாரு ரிவர்ஸ் பிரஸ் டவுன். கையை ரிவர்ஸ்ல வச்சிருக்காரு பாருங்க. எனக்குலாம் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆப்டா இருக்கும். இந்த பாருங்க, ட்ரைசெப்ஸ்ல விழுகுது பாருங்க. சில பேருக்கு ஃப்ரண்ட்ல பிடிக்கும், சில பேருக்கு ரிவர்ஸ்ல போட்டாதான் பிடிக்கும். அதே மாதிரி 3 செட்டு. ஒரு ட்ரைசெப்ஸ்க்கு புள்ளியில எத்தனை சிஸ்டம் செய்யறதுன்றத நல்லா கவனிங்க. உங்க ஜிம்ல நீங்க இதே மாதிரி செய்யலாம். ஸ்டாப். இப்ப பாருங்க, இது வந்து ரோப் பிரஸ் டவுன். புள்ளியில ரோப் பிரஸ் டவுன், ரோப்பை வச்சு பிரஸ் டவுன் பண்றாரு. இப்ப 3வது மெத்தட் இது போடுங்க. புள்ளி ரோப் பிரஸ் டவுன். ட்ரைசெப்ஸ் தாங்க பாருங்க, ட்ரைசெப்ஸ் நிரம்பி வலியுது பாருங்க. தெரியுதா பாருங்க, 15 நம்பர். பழனிக்குமார் திருமங்கலத்துல இருந்து வர்றாரு, 10 கிலோமீட்டர் ஒரு வீடு என் ஜிம்ல இருந்து. அங்கிருந்து என் ஜிம்முக்கு வராப்புல, வேலையை முடிச்சுட்டு ஜியோ கம்பெனில வேலையை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு போறாரு. ட்ரைசெப்ஸ் புள்ளி பிரஸ் டவுன் பதில் இப்போ ரோப் பிரஸ் டவுன், ரோப்பை வச்சு பிரஸ் பண்றாரு பாருங்க. இது ஒரு மெத்தடு. உங்க ஜிம்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துங்க. ஸ்டாப். இப்ப வந்து 4th எக்ஸசைஸ் ஜான் சீனியர் மெம்பர் அவர் செய்ய போறது வி ஹேண்டில். ஹேண்டில் வந்து வி ஹேண்டில் தலைகீழ இருக்கும். ஏய் தம்பி வா, அதுல வந்து ட்ரைசெப்ஸ் அப்படி நில்லு அசையாம நில்லு. ட்ரைசெப்ஸ் வந்து அதுல போடுறாங்க. போடுங்க சார். ஹேண்டில் வந்து மாத்திருக்காரு பாருங்க. Is that okay? Okay சாம். 4th எக்ஸசைஸ் ஹேண்டில் வந்து வி கிரீப்ல இருக்கு பாருங்க, வி கிரீப்ல இருக்கும், தலைகீழ இருக்கும். அதை வந்து போடுங்க நீங்க. அதை வந்து செய்யறாரு ஜான். அங்க பாருங்க, இறக்கி ஏத்துங்க, மெல்ல செய்யுங்க, கையை தூக்காதீங்க. இந்த 4 ஆர்ம்ஸ், இந்த அப்பர் ஆர்ம்ஸ் அசைக்காதீங்க, 4 ஆர்ம்ஸ் மட்டும் அசைங்க. போட்டுக்கிட்டே இருங்க, ட்ரையில விழுந்துகிட்டே இருக்கணும். இது 4வது மெத்தடு. ஒரு புள்ளியில எத்தனை எக்ஸசைஸ் செய்யலாம்? பில்பர்ல எழுதியிருக்காரு, கீஸ் டு தி இன்னர் யூனிவர்ஸ்ன்ற புக்ல 150 எக்ஸசைஸ் செய்யலாம் ஒரு ட்ரைசெப்ஸ்க்கு மட்டும். அவ்வளவு மெத்தட் எழுதியிருக்காரு, அவர் படத்தை வரைஞ்சு எழுதியிருக்காரு. ஓகே, தேங்க்யூண்ணே. இது வந்து ஹேண்டில் எக்ஸ்டென்ஷன். ஹேண்டில் மாட்டிட்டு எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ். சின்ன ஹேண்டில் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன், ஓவர் கட் எக்ஸ்டென்ஷன். இந்த ஓவர் கட் எக்ஸ்டென்ஷனோட இது என்ன டிஃபரெண்ட்னா, இதுலதான் வந்து கை பெருசா வரும். ஒரு ட்ரைசெப்ஸ் வந்து பெருசா வர்றதுக்கு காரணம் அர்னால்டு, பில்பர்ல மாதிரி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஓவர் கட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன், தலைக்கு மேல வெயிட்டை தூக்கி செய்ய அப்படின்றாங்க. ரைட், ஓகே, ஸ்டாப். இதே ஓவர் கட் புள்ளி ரோப் எக்ஸ்டென்ஷன், ஓவர் கட் ரோப் எக்ஸ்டென்ஷன்.
ரோப்ல செய்யறது ஹேண்டில்ல செஞ்சாப்புல பழனி மிஸ்டர் ஜானி வந்து இப்ப வந்து ரோப்ல செய்யறாரு பாருங்க. இது 6வது எக்ஸசைஸ், ட்ரைசெப்ஸ்க்கு 6வது எக்ஸசைஸ். மிஷின்லயே செய்யலாம், நம்ம ஒரு நாள் ஃபுல்லா மிஷின்லயே செய்யலாம். போடுங்க நல்லா 10 நம்பர் 15 நம்பர் போடுங்க. ரைட் ரைட் வச்சிருக்கனே. அதாவது ட்ரைசெப்ஸ்ல நான் என்ன சொல்றேன்னா, ட்ரைசெப்ஸ் மற்ற பைசெப்ஸ் எந்த எக்ஸசைஸ்னாலும் சரி, நீங்க வந்து எவ்வளவு வெயிட் போடுறீங்க, எத்தனை நம்பர் போடுறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு மேட்டர் கிடையாது. நாட் ஹவு மணி பட் ஹவு வெல், அதான் இங்கிலீஷ்ல நாங்க படிச்ச பாடம். நாட் ஹவு மணி பட் ஹவு வெல். ஹவு வெல்னா நீங்க எவ்வளவு நம்பர் போடுறீங்க, எவ்வளவு வெயிட் போடுறீங்கன்னு நாங்க பார்க்க மாட்டோம். எப்படி கரெக்டா செஞ்சீங்க. ட்ரைசெப்ஸ்ல நீங்க செஞ்ச அந்த வெயிட் வந்து உங்க மூளைக்கு போய் உங்க மசல்ல உளுந்துச்சா, மசல்ல உளுந்துருக்கணும். மசல்ல உழுகாம நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு பூரா அடிச்சங்க மசல்லே உழுகலங்க அப்படின்னா என்ன, மைண்ட் ட்ரைனிங் இல்லை. பாடி பில்டிங் இஸ் அ மைண்ட் ட்ரைனிங். நீங்க சொன்ன விஷயத்த, கிரகிச்ச விஷயத்த மைண்ட்ல வாங்கி அப்புறமேட்டு அதை மசல்ல கொடுக்கணும். ரைட்டா? அதனால நாட் ஹவு மெனி பட் ஹவு வெல். நீங்க எவ்வளவு வெயிட் போடுறீங்க, எத்தனை நம்பர் போடுறீங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படி போடுறீங்கன்றதான் முக்கியம். எக்ஸசைஸை கரெக்டா செய்யணும். சில பேர் குண்டக்க தப்பு தப்பா போடுவாங்க, நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்பாங்க. அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, ஸ்டாப். இது வந்து புள்ளியில ஓவர் ஹெட் ரோப் எக்ஸ்டென்ஷன், ஓவர் ஹெட் ரோப் எக்ஸ்டென்ஷன். கீழ இருந்து ரோப் வரும், கீழ இருந்து வரும், ஹெவியா இருக்கும். ஹெவியா அதுல எவ்வளவு வெயிட் அதிகமா போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரைசெப்ஸ் வந்து ஹியூஜா பெருசா வரும். பட் அதே நேரத்தில் நான் சொன்னதான் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் உங்க மசல்ல உழுகுதான்னு பாருங்க. சும்மா நிறைய வெயிட்டை போட்டோம் மாஸ்டரை பயமுறுத்தணும், பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்ற மாதிரி நீங்க செய்யறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாட் ஹவு மணி பட் ஹவு வெல். அதே மாதிரி டூ ட்ரெயின் டோன்ட் ஸ்ட்ரெயின். பயிற்சி செய்ய, உடம்பு அலட்டிக்காதீங்க, வருத்திக்கிறாதீங்க. ஓகே, இது ஒரு ட்ரைசெப்ஸ் மெத்தட். ஓகே, மிஸ்டர் ஜானி செய்யறாரு. ஹேண்டில் பாருங்க, டி ஹேண்டில், இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி இருக்கு பாருங்க, அதான் டி ஹேண்டில்ல சிங்கிள் ஹேண்டு ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன். சிங்கிள் ஹேண்ட்ல நீங்க அப்படியே ப்ரெஸ் டவுன் பண்றீங்க, அப்படியே சிங்கிள் ஹேண்ட்ல. அது ஒரு மெத்தடு. அதாவது ஒரு கைக்கு மட்டும் போடுறது. இது வரைக்கும் கம்பைன்டு பண்ணி போட்டிருந்தோம். இப்போ ஒரு கையில் இப்போ ரைட்டு செய்யறது ரைட் தான் செய்யும், லெஃப்ட் செய்யறது லெஃப்ட் செய்யும். ஐசோலேட்டட் பிரின்சிபல். ஐசோலேட்டட் பிரின்சிபல் என்னன்னா, எது வீக்கா இருக்கோ அந்த வீக்கர் பார்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூண்ணே. அனதர் மெத்தடு டி ஹேண்டில்லே ரிவர்ஸ்ல போடுறாரு பாருங்க. முதல்ல மிஸ்டர் ஜானி போட்டாரு, பிரஸ் டவுனு ஓவர் கிரிப்ல போட்டார், ஓவர் கிரிப் மேல பிடிச்சு போட்டாரு. இப்போ வந்து ரிவர்ஸ்ல போட்டாரு பாருங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் எக்ஸசைஸை மாத்தி செய்யணும். ஒரே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் செஞ்சோம்னா மசல் போர்டம் ஆயிரும். நம்மளால தானே வந்த உடனே இப்படியே செய்வான், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு மசல் வளராது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மசல் ஸ்டாக்னேஷன். ஓகே, ஸ்டாப். இப்ப வந்து நான் ஒரு 8 எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வைங்க. இதுல வந்து நீங்க 8ஐயுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. 4 எக்ஸசைஸை மட்டும் கூட செய்யுங்க. உங்க மசலுக்கு எது பிடிக்குதோ அந்த எக்ஸசைஸை செய்யுங்க. அப்புறம் அடுத்த தடவை செய்யும் போது அடுத்த 4 எக்ஸசைஸ் செய்யுங்க. இதுல வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க செய்யும் போது எக்ஸசைஸை 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை. இப்ப வந்து தம்பல்ல புள்ளியில பிரஸ் டவுன் போட்டீங்களா, அடுத்து ரிவர்ஸ்ல போடுங்க. சிங்கிள் ஹேண்டில் டி ஹேண்டில் பிரஸ் டவுன் போட்டீங்களா, அது ரிவர்ஸ்ல போடுங்க. மாத்தி செய்யுங்க. இல்லைன்னா மசல் வந்து யூஸ்ட் அப் ஆயிரும், போர்டம் ஆயிரும். வருஷ கணக்கு இப்ப நான் 1980 இருந்து இப்ப செய்யறேன். அண்ணெல்லாம் என்னை ஒட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே 50-60 வயசை ஒட்டி உள்ளவங்க. அப்ப வருஷ கணக்கு எக்ஸசைஸ் செய்யும்போது என்ன ஆகும்னா, போர்டம் ஆயிரும். என்ன ஜிம்முக்கு போய் செஞ்சதவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப போரிங் ஆயிரும். அப்ப எக்ஸசைஸை மாத்தி செய்யுங்க. மாத்தி செய்யும் போது மசல் என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மசல் ஸ்டாக்னேஷன். மசல் ஸ்டாக்னேஷன்னா என்ன, மசல் வளராது. அப்படியே ஒரு செடி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும், ஒரு செடியோ மரமோ வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே திடீர்னு பாருங்க, திடீர்னு வந்து அந்த மரமோ செடியோ வளர்றது நின்றும், நறுங்கி நின்றும், தேங்கிய நிலைன்னு. அப்புறம் மண்ணை பறிச்சு விட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்புறம் உரம்லாம் போட்டு இது பண்ண உடனே அந்த இறுகின மண்ணெல்லாம் இலக்கி விட்ட உடனே அந்த செடி வளர ஆரம்பிக்கும். ஸ்டாக்னேஷன் பீரியட்னு. அது மாதிரி நம்ம மசல் என்ன பண்ணும், திடீர்னு வளராது, நின்று. ஏன் டெய்லி செய்யறதவே யூஆர் ரிப்பீட்டிங் த சேம் லைக் அ பேரட், கிளிப்புள்ள மாதிரி செஞ்சதவே செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு போர்டம் ஆயிரும். அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு தடவை எக்ஸசைஸை வந்து மாத்தி செய்யணும். 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸசைஸை மாத்தணும். ஓகே, ரைட், ஸ்டாப்.
அதாவது டி ஹேண்டில் தான் செஞ்சாரு. இப்ப சிங்கிள் ரோப் பாருங்க, சின்ன பீஸ் ஆஃப் ரோப் இருக்கு, எல்லா ஜிம்லையும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட நீங்க வாங்கிக்கலாம், 400 500 தான் இருக்கும். ரைட், இந்த ஹேண்டில் இந்த ரோப்ல சிங்கிள் ரோப்ல போடுறேன் பாருங்க, அது ட்ரைசெப்ஸ் தான். சிங்கிள் ரோப் ட்ரைசெப்ஸ் ப்ரெஸ் டவுன் தலைக்கு மேல கொண்டு போனோம்னா அது எக்ஸ்டென்ஷன், இது பூரா ப்ரெஸ் டவுன் தான். ரைட்ண்ணே, ஸ்டாப் செய்யலாம். இப்போ புதுசா வர்றவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு நம்மளுக்கு வந்து சிரமமா இருக்கும், அவங்களுக்கு செய்யறதுக்கு சிரமமா இருக்கும். இந்த அப்பர் அம்சம் மட்டும் அசைக்க கூடாது, இந்த போராம்சம் மட்டும் அசைக்கணும். ஒரே ஒரு சிங்கிள் ரோப்ல 2 கையும் வச்சுட்டு நல்லா 2 கையும் தான் இப்படி பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சிட்டு நீ பாட்டுக்கு இறக்கி ஏற்றணும். நல்லா போடுங்க, 10 நம்பர் போடுங்க. 10 நம்பர் 12 நம்பர் 15 நம்பர் 15 நம்பருக்கு மேல வந்துச்சுன்னா என்ன செய்யணும், வெயிட்டை கூட்டிக்கிறணும். ரைட்டா, இப்போ நீங்க ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டீங்க, இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் போட்டீங்க, ஒரு 8 எக்ஸசைஸ் போட்டிருக்கீங்க, ஒவ்வொன்றிலையும் 3 எக்ஸசைஸ்னா 24 செட்டு போட்டிருக்கீங்க. கையெல்லாம் பயங்கர பெயினா இருக்குன்னா வீட்டில் ஒர்க் அவுட் முடிச்ச உடனே 1/2 ஹவர்ல போய் குளிச்சிருங்க. ஈவினிங்ல ஒர்க் பண்றவங்க தலைக்கு குளிக்க வேணாம், தலைக்கு குளிச்ச உடனே கோல்டு பிடிக்கும். அதனால ஈவினிங்ல ஒர்க் அவுட் பண்றவங்க வீட்டுக்கு போய் நல்லா 2 வாளி தண்ணியில, ஏரியால தண்ணி இல்லைன்னா 1 வாளியில குளிங்க, உடம்புக்கு மட்டும் ஊத்தி குளிங்க. உடம்புக்கு குளிக்கும் போது என்ன சொல்றேன்னா, அந்த எந்த மசிலுக்கு எக்ஸசைஸ் செஞ்சீங்களோ அந்த பர்டிகுலர் மசிலை நல்லா மசாஜ் பண்ணணும். ஃபாரின்ல எல்லாம் வந்து அர்னால்டு அந்த மாதிரி ஃபாரின் பாடி பில்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஜிம்முலேயே பெரிய குழி இது இருக்கும், பெரிய பாத்ரூம் ஷவர் இருக்கும், அதுலயே குளிச்சிருவாங்க. அங்கேயே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஃபாரின்ல, அந்த பிள்ளைகளை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இங்க நம்மளுக்கு யாரும் மசாஜ் பண்ணி விடுவா? அதனால நம்மளே தான் மசாஜ் பண்ணணும். அந்த மசாலை வந்து இறுக்கமா இருக்கக்கூடாது, லூஸ் பண்ணி விடணும். இன்னைக்கு நல்லா டைட்டா லூஸ் பண்ணோம்னா நைட்டு நம்ம சாப்பிட்டு படுத்தோம்னா நம்ம தூங்கும் போதே அந்த மசல் வளரும். ரைட்டா, அதனால தயவு செய்து மசலை நல்லா மசாஜ் பண்ணுங்க. அப்ப மசாஜ் பண்ணாதான் வளராத தசைகளும் வளரும். ஓகே, குட் நைட். ஓகே, டன்.